ஒரு ஊர்ல மக்கள் எல்லாரும் ரொம்ப அமைதியா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு வாழ்ந்து வந்தாங்க. அந்த ஊர் மக்களோட முக்கிய தொழிலே விவசாயம் தான். அவங்க வருஷம் வருஷம் பயிர் செய்யற முக்கிய பயிர்களோட சேர்த்து தங்களோட சொந்த தேவைக்காகவும் கொஞ்சம் பணத்துக்காகவும் வீட்டு வாசல்லே சின்னதா காய்கறி தோட்டங்களையும் வளர்த்து வந்தாங்க. அதிகாலையில எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை பறிச்சு ஊர் நடுவில் இருக்க சந்தையில கொண்டு போய் விற்பாங்க. ஆனா அந்த ஊர்ல சுப்பையான ஒரு வியாபாரி மட்டும் எல்லாரையும் விட ரொம்ப வித்தியாசமா மகா கஞ்சனா இருந்தாரு. சுப்பையா எவ்வளவு பெரிய கஞ்சன்னா, தப்பி தவறி யாராவது வீட்டுக்கு வந்தா அவங்களுக்கு குடிக்க தண்ணி குடுக்கறதுக்கு கூட கணக்கு பாப்பாரு. அவரோட மனைவி காந்தம்மா பாவம், ஆனா மகா கெட்டிக்காரி. சுப்பையா தனக்கு இருக்கிற பெரிய நிலத்துல மத்த விவசாயிகளை போல நெல்லு சோளம்னு பயிர் செய்யாம வெறும் காய்கறிகளை மட்டும்தான் பயிர் செஞ்சுட்டு இருந்தாரு. இப்படி இருக்கையில கடுமையான வெயில் காலம் வந்துடுச்சு. கிணத்துல தண்ணி இல்லாம வத்தி போய் மத்த விவசாயிகளோட சின்ன சின்ன தோட்டங்க வெயில் கொடுமையால கருகி சாம்பல் ஆயிடுச்சு. ஆனா சுப்பையா தாங்கிட்ட இருந்த பெரிய கரண்ட் பம்புகளை வச்சு ராப்பகலா தண்ணி பாய்ச்சி செழிப்பா காய்கறிகளை விளைவிச்சாரு. பச்சை பசேல்னு இருக்கிற தன்னோட தோட்டத்தை பார்த்து அவருக்கு ஒரே குஷி. சந்தையில மத்தவங்க கிட்ட காய்கறி இல்லாததால சுப்பையா கூட கூடையா காய்கறிகளை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இந்த ஊர்லயே நாம தான் அப்படிங்கிற மாதிரி மீசைய முறுக்கிக்கிட்டு கெத்தா உட்கார்ந்திருந்தாரு. ஒரு நாள் காலையில சுப்பையாவோட கடைக்கு அந்த ஊர்ல இருக்க லட்சுமி பைய எடுத்துக்கிட்டு காய்கறி வாங்குறதுக்காக வராங்க. அப்ப இப்படி நடக்குது. அப்பப்பப்பா, வெயில் மண்டைய பொளக்குது. சுப்பையா ஐயா, 1 கிலோ கத்திரிக்காய் என்ன விலை? சுப்பையா ரொம்ப அலட்சியமா இப்படி சொல்றாரு. 50 ரூபா வேணும்னா வாங்கிக்கோ, வாங்கலன்னா போய்கிட்டே இரு. என்கிட்ட பேரெல்லாம் பேசக்கூடாது. என்ன அமைதியா என்ன எப்படி? வேணுமா வேணாமா? வேணான்னா கடைய மறைக்காம போய்கிட்டே இரு. கிளம்பு கிளம்பு. பெருசா காய் வாங்க வந்துட்டாங்க. பக்கத்துல ராமையா 30 ரூபாய்க்கு தராரு. நீங்க இவ்வளவு விலை சொன்னா எப்படி சொல்லுங்க? அப்ப ராமையா கிட்டவே போய் வாங்கிக்கோ. அவன் கிட்ட இருந்ததெல்லாம் தீந்து போச்சுல, அதனாலதானே என்கிட்ட வந்திருக்க. காசு இருந்தா குடு, இல்லன்னா கிளம்பு. மொத்த கஸ்டமருக்கு வழி விடு, சும்மா மறைச்சுக்கிட்ட. இத கேட்டதும் லட்சுமிக்கு வேற வழி தெரியாம சுப்பையா கிட்டே கத்திரிக்காய் வாங்குறாங்க. சுப்பையா 50 ரூபாய வாங்கி பெட்டியில போட்டுட்டு தராசுல கத்திரிக்காய் அள்ளி போடுறாரு. ஆனா அவர் ஒரு திருட்டு வேலை பாக்குறாரு. தராசு புடிச்சிருக்க கையால ஒரு விரலால கீழே இருக்கிற கயிறை கீழ் நோக்கி அமுக்குறாரு. அதனால 1 கிலோ எடைக்கல்ல விட காய்கறி கம்மியா இருந்தாலும் தராசு நேர இருக்கிறது போலவே காட்டும். 1 கிலோவுக்கு பதிலா 3/4 கிலோ தான் கொடுப்பாரு. லட்சுமிக்கு சந்தேகம் வந்து இப்படி கேக்குறாங்க. என்னங்க சுப்பையா, இது 1 கிலோ அளவில்லையே, தராசு எடை கம்மியா காட்டுது. கொஞ்சம் சரியா நிறுத்து கொடுங்க. இவ்வளவு காசு கொடுத்தனே, அப்புறமா ஏன் இவ்வளவு கம்மியா தரீங்க? கொஞ்சம் கொசுராவது போடுங்க. என்னம்மா பேசுற நீ? என்னோட தராசு கடவுள் மேல சத்தியமா கரெக்டா 1 கிலோ காமிக்குது. நான் எந்த கொசுரும் தர முடியாதுமா. அதிகமா ஒரு கத்தரிக்காய் கொடுத்தா கூட ஒரு நாளைக்கு எனக்கு எவ்வளவு நஷ்டம் வரும் தெரியுமா? அப்படி சொன்னதும் லட்சுமி அங்கிருந்து போயிடுறாங்க. அப்ப அந்த ஊர்ல இருக்கிற காது கேட்காத சுந்தரம் தாத்தா கையில பை எடுத்துக்கிட்டு காய்கறி வாங்க வந்தாரு. அப்ப சுப்பையா இப்படி சொல்றாரு. வாங்கயா வாங்க, 1 கிலோ 50 ரூபா. நல்ல ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் வாங்கிட்டு போங்க. சுந்தரம் தாத்தாவுக்கு சரியா காது கேக்கல. அப்ப அவரு இப்படி கேக்குறாரு. என்னது, 1 கிலோ 10 ரூபாயா? அப்ப 10 ரூபாய்க்கு 1 கிலோ கத்திரிக்காவும் அப்படியே 10 பச்சை மிளகாயும் சும்மா போடுப்பா. அப்படியே ஒரு கட்டு கொத்தமல்லியும் போடு. கடவுள் உனக்கு புத்திய குடுத்துட்டாரு போல இருக்கு. அதனாலதான் நீ மாறிட்ட. உனக்கு ஒரு வழியா ஞானோதயம் வந்துருச்சு போலப்பா. அப்படி சொல்லிட்டு தாத்தா 1 கிலோ கத்திரிக்காய் வள்ளி பையில போட்டுட்டு 10 ரூபாய பணப்பட்டி மேல வச்சுட்டு கிளம்புறாரு. இத பாத்துட்டு பதறி போன சுப்பையா வேகமா ஓடி வந்து தாத்தா கிட்ட இப்படி சொல்றாரு. யோ பெரியவரே, 1 கிலோ 10 ரூபா இல்ல 50 ரூபா. காதென்ன வீட்லயே கழட்டி வச்சுட்டு வந்துட்டியா? 50 ரூபாய் எடுத்து வை. சுப்பையா அப்படி சொன்னதும் தாத்தாவும் புலம்பிக்கிட்டே 50 ரூபாய குடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அப்ப அங்க டவுன்ல காலேஜ் படிச்சுட்டு இருக்க சீதா வந்தா. அவளுக்கு சுப்பையா செய்யற ஏமாத்து வேலைங்கெல்லாம் நல்லா தெரியும். சுப்பையா 1 கிலோ கத்திரிக்காவ தராசுல எடை போடும் போது ஒரு கையால ஒரு பக்க தராச மட்டும் லைட்டா அழுத்துறாரு. இத பாத்துக்கிட்டே இருக்க சீதா அவர்கிட்ட இப்படி கேக்குறா. என்ன சுப்பையா மாமா, உங்களோட விரலு எடைக்கல்லுக்கு பதிலா வேலை செய்யுது போல. நான் படிச்ச கணக்குப்படி நீங்க 1 கிலோக்கு பதிலா 3/4 கிலோ மட்டும்தான் தரீங்க. உங்க கையையும் சேர்த்துல தராசுல வச்சு எடை போட்டுட்டு இருக்கீங்க. கையை எடுங்க மாமா. சுப்பையா முழிச்சுக்கிட்டே இப்படி சொல்றாரு. அது ஒண்ணும் இல்லம்மா, காலையில தான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணனா, அதனால என் விரல்ல எடை அதிகமாயிடுச்சு. அதனாலதான்
என் தொழிலு கடவுள் மாதிரிமா, அதுல நான் எப்பவும் தப்பு பண்ண மாட்டேன். இதையெல்லாம் பக்கத்துல டீ கடை நடத்துற அப்பாராவ பாத்துட்டு விழுந்து விழுந்து சிரிச்சாரு. அவரு எப்பவுமே எல்லாரையும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவரப்ப இப்படி சொல்றாரு. அடடா, பாத்தீங்களா மக்களே, நம்ம சுப்பையா விரலுக்கு ஜிம்முக்கு போகாமலே அவ்வளவு பலம் வந்துருச்சு போல. நாளைக்குல இருந்து தராசுக்கு பதிலா சுப்பையாவோட விரல்லே காய்கறியை தொங்க விட்டு எடை போட்டுடலாம் போல. இப்படி சுப்பையா ஊர் மக்கள் எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டே இருக்காரு. வேற வழி இல்லாம அவங்க தாங்கிட்டு தான் வாங்குறாங்கன்னு கர்வத்தோட சுத்திட்டு இருந்தாரு. ஒரு நாள் பக்கத்து ஊர்ல இருந்து வெங்கன்னு ஒரு பெரிய மனுஷன் வந்தாரு. அவரோட வீட்ல அவரோட ஒரே மகனுக்கு கல்யாணம் நடக்க இருந்துச்சு. ஊர் மக்கள் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். அந்த விசேஷத்துக்காக பெரிய அளவுல காய்கறிகள் வாங்குறதுக்காக சந்தைக்கு வந்தாரு. வெங்கண்ணன் சந்தைக்குள்ள வந்ததும் முதல்ல அவரோட கண்ணுல பட்டதே சுப்பையாவோட கடைதான். சுப்பையா கிட்ட ஏகப்பட்ட காய்கறிகள் நல்ல கலர்ஃபுல்லா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தெரிஞ்சதால வெங்கண்ணன் நேர அவர்கிட்டே போனாரு. ஐயா வியாபாரி, என் வீட்டுல பெரிய விசேஷமா கல்யாணம் வச்சிருக்கோம். எனக்கு 50 கிலோ தக்காளி, 50 கிலோ கத்திரிக்காய், ஒரு 30 கிலோ வெண்டைக்காய் வேணும். நல்ல காய்கறிகளா பார்த்து எடுத்து கொடுப்பா. இத கேட்டதும் சுப்பையாவோட மனசுக்குள்ள பணத்தாசை வர ஆரம்பிச்சது. மனசுக்குள்ளே இப்படி நினைக்கிறாரு. நல்ல கொளுத்தாடு மாட்டிக்கிச்சு. இவனுக்கு எப்படியும் நம்ம ஊர் விலை நிலவரம் தெரியாது. விலைய நல்லா ஏத்தி சொல்லி லாபத்தை ஒரே தவணையில பாத்துற வேண்டிதான். அப்படி நினைச்சுக்கிட்டு தக்காளி 60, கத்திரிக்காய் 70ன்னு தனக்கு தோணுன விலைய சொல்றாரு. வெங்கண்ணனுக்கும் அவசரங்கிறதால கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்க ஒத்துக்கிட்டாரு. அப்ப சுப்பையா பெரிய தராசை கொண்டு வந்து 10 கிலோ இரும்பு எடைக்கல்ல ஒரு பக்கம் வச்சுட்டு 8 கிலோ காய்கறிக்கே தராசு சமமாகிற மாதிரி அவரோட திருட்டுத்தனம் பண்ற பெருவிரல வச்சு அமுக்க ஆரம்பிச்சாரு. ஆனா வெங்கண்ணன் உலக விவரம் தெரிஞ்சவரு, செம உஷாரான ஆளு. என்னையா திருட்டு வியாபாரி, 10 கிலோ கல்ல வச்சுட்டு 8 கிலோ காய்கறிய தான் வச்சிருக்க. உன் கைய வச்சு வேற அழுத்துறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி திருட்டுத்தனமா வியாபாரம் செஞ்சுட்டு இருப்ப? சுப்பையா பயத்துல நடுங்கினபடியே இப்படி சொல்றாரு. ஐயா, அது அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்கய்யா. நேத்து ராத்திரி பக்கவாதம் என் விரல் கோணல் ஆயிடுச்சு. ஊர் மக்களே எல்லாரும் இங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. நம்ம சுப்பையாவோட மேஜிக் ஷோ ஆரம்பிச்சிடுச்சு. காசு இல்லாம சும்மாவே பாக்கலாம். எல்லாரும் கிளம்பி இங்க உடனே வாங்க. அப்பாராவ் அப்படி சொன்னதும் ஊர் மக்களும் வேலையெல்லாம் விட்டுட்டு அங்கே கூடிட்டாங்க. எல்லாருக்குமே பல நாள் சுப்பையா மேல கோபம் இருந்துச்சு. அந்த இடத்துக்கு சுப்பையாவோட மனைவி காந்தம்மாவும் கையில தொடப்பத்தை புடிச்சுக்கிட்டே வர்றாங்க. காந்தம்மா நடந்ததை தெரிஞ்சுக்கிட்டு இப்படி சொல்றாங்க. வீட்டுல 10 கிலோ அரிசி மூட்டைய தூக்க சொன்னா இடுப்பு புடிச்சுக்குச்சு, பக்கவாதம் வந்துடுச்சுன்னு ஒரு வாரம் போர்வைய போத்திக்கிட்டு கட்டில்ல படுத்துக்குவாரு. இங்க மட்டும் தராச அமுக்கி ஏமாத்துறதுக்கு பீமன் பழம் வருதோ, உங்களுக்கு இப்படி ஆகணும் தான். காந்தம்மா சொன்னதை கேட்டு ஊர் மக்கள் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருந்த வெங்கண்ணன் ஊர் மக்களை பார்த்து இப்படி சொல்றாரு. மக்களே, இதுக்கு மேல இவன் கிட்ட ஏமாறாதீங்க. இப்படிப்பட்ட ஏமாத்துக்காரன் கிட்ட ஏன் நீங்க இன்னும் வாங்குறீங்க? இவன் கிட்ட வாங்குறத நிறுத்தினா அவனோட கொழுப்பு தானாவே அடங்கிரும். நான் போய் பக்கத்து ஊர்ல வாங்கிக்கிறேன். அப்படி சொன்ன வெங்கண்ணன் அங்கிருந்து கோபமா கிளம்பிட்டாரு. காந்தம்மாவும் இப்படி சொல்றாங்க. ஆமா ஆமா, நீங்க யாரும் என் புருஷன் பேச்ச நம்பாதீங்க. யாரும் அவர்கிட்ட வாங்காதீங்க. அப்பவாது அவருக்கு புத்தி வரட்டும். அப்படி சொல்லிட்டு காந்தம்மா கோபமா வீட்டுக்கு கிளம்பினாங்க. அன்னையில இருந்து ஊர் மக்கள் எல்லாரும் ஒரு முடிவெடுத்தாங்க. யாரும் சுப்பையாவோட கடை பக்கம் எட்டி பார்க்க கூட இல்ல. பக்கத்து ஊருக்கு போயாவது காய்கறி வாங்கினாங்களே தவிர அவருக்கு 1 ரூபா கூட லாபம் வர விடல. இப்படியே ஒரு வாரம் போச்சு. வெயில் அதிகமா இருக்கிறதுனால சுப்பையா விளைவிச்ச காய்கறிகள் எல்லாம் சீக்கிரமே அழுகி போய் ஈக்கள் மொச்சு நாத்து அடிக்க ஆரம்பிச்சது. இப்படி இருக்கும்போது காந்தம்மா வீட்டுல மூக்க மூடிக்கிட்டே சுப்பையா கிட்ட வந்து இப்படி சொல்றாங்க. என்னங்க மகா பிரபு, இங்க உயிர் போகுது. இந்த நாத்தத்தை தாங்க முடியல. அழுகி போன தக்காளிகள் எடுத்து எங்கயாவது கொட்டுங்க. வீடெல்லாம் எலிசத்த நாத்து அடிக்குது. நாளையில இருந்து உங்களுக்கு எந்த குழம்பு வைக்க மாட்டேன். அந்த அழுகுன கத்திரிக்காயிலே துவையல் அரைச்சு கொடுத்துருவேன். அதை கேட்டு பயந்து போன சுப்பையா போட்ட காசு கூட வரலையேன்னு நினைச்சுக்கிட்டே மறுநாள் காலையிலே கடையோட முன்னாடி பாதி விலைக்கு காய்கறிகள், அதோட கொஞ்சம் காய்கறிகளும் ஃப்ரீயா கொடுப்பேன்னு ஒரு போர்டை தொங்க விடுறாரு. அத பார்த்து அந்த ஊர்ல ஒருத்தர் 1 கிலோ கோவக்காய் வாங்குறதுக்காக வராரு. ஆனா சுப்பையாவோட திருட்டு புத்தி மாறாம நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்காக மறுபடியும் திருட்டுத்தனத்தை பண்ண ஆரம்பிச்சாரு. அப்ப அந்த ஊர்க்காரர் சிரிச்சுக்கிட்டே, அடே சுப்பையா, நாய் வாழ நிமித்த முடியாது, அது மாதிரி உன் புத்தியை திருத்த முடியாது. விலைய குறைச்சு போர்டை மாத்தி வச்சு, ஆனா உன்னோட திருட்டு புத்திய மாத்திக்கல. நீ எல்லாம் எப்பவுமே உருப்படவே மாட்ட. உன்னை நம்பி இதுக்கப்புறம் யாரு காய் வாங்க வருவாங்க?
அப்படி சொல்லிட்டு போனவரு ஊர்ல இருக்க மத்தவங்க கிட்டயும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தப்பி தவறி கூட அந்த பக்கம் யாருமே காய் வாங்க போகல. சுப்பையாவுக்கு கரண்ட் பில்லு, கூலி ஆட்களோட சம்பளம்னு எல்லாமே தலைக்கு மேல ஏறிடுச்சு. அப்ப ஊர் பெரியவர் ராமநாதம் அந்த ஊர்ல இருக்க மத்த வியாபாரிகளை கூட்டிக்கிட்டு சுப்பையா வீட்டுக்கு வர்றாரு. சுப்பையா, நீ எவ்வளவு நல்ல விவசாயின்னு எங்களுக்கு தெரியும். வெயில்லையும் இவ்வளவு பயிர் விளைவிச்சிருக்க. ஆனா நீ நல்ல வியாபாரி இல்ல. நீ சில்லறையா வித்தா உனக்குள்ள இருக்க பேராசை புடிச்ச அரக்க முழிச்சுக்கிறான். பேராசை அதிகமாயி தப்பு பண்ற. இனிமே நீ சந்தையில கடை வச்சு விக்க கூடாது. தோட்டத்துல விளைவிச்ச காய்கறி எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்க கிட்ட ஒரேடியா மொத்தமா கொடுத்துடு. நாங்களே மக்களுக்கு நியாயமா விலை போட்டு வித்துக்கிறோம். உன் காசையும் சரியா கொடுத்துறோம். அப்ப காந்தம்மா பேசுறாங்க. இது 100% சரியான முடிவு தலைவரே. என் புருஷன் காசு பெட்டி பக்கத்துல உக்காந்தா தினமும் மக்களோட உயிரையும் வீட்டுல என் உயிரையும் எடுக்கிறாரு. நிலத்துல வேலைக்கு போனாலாவது மண்ணோட மண்ணா புத்தியோட வேலை செய்வாரு. இந்த டீலுக்கு நானே முழு பொறுப்பு. என் புருஷன் கேக்கலனா அவருக்கு சோறு போடுறதே நான் நிறுத்திடுவேன். இதெல்லாம் கேட்டு சுப்பையாவுக்கும் வேற எந்த வழியும் தெரியல. சில்லறை வியாபாரத்தால மானம் போறது மட்டும் இல்லாம நஷ்டமும் வரத புரிஞ்சுக்கிறாரு. நான் இப்படி இருந்தா மக்கள் விவசாயம் கூட செய்ய விட மாட்டாங்கன்னு நினைச்சு பேசாம மொத்த வியாபாரமே செஞ்சிடலான்னு சொல்லி தலைவரும் அவரோட மனைவியும் சொல்றதுக்கு ஒத்துக்கிறாரு. அன்னையில இருந்து சுப்பையா தன்னோட திருட்டுத்தனத்துக்கு முழுசா ரெஸ்ட் கொடுத்துட்டு கடையையும் மூடிட்டு வெறும் விவசாயம் மட்டும் செஞ்சுக்கிட்டு மொத்தமா காய்கறிகளை விற்க ஆரம்பிச்சாரு. அவரோட உழைப்புக்கு ஏத்த காசு ஒரே நேரத்துல வந்ததால அவரும் சந்தோஷமா இருந்தாரு. காந்தம்மாவுக்கும் தினமும் வீட்டுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறி வர தொடங்குறதுனால அவங்களும் புருஷனை திட்டுறத நிப்பாட்டிட்டு ரொம்ப சந்தோஷமா அவரு கூட வாழ ஆரம்பிச்சாங்க. என்னதான் நல்ல உழைப்பாளியா இருந்தாலும் பேராசையும் மத்தவங்களை ஏமாத்தணுங்கிற எண்ணமும் இருந்தா அது எப்பவுமே நஷ்டத்துக்கும் 4 பேருக்கு முன்னாடி நம்ம மானம் போறதுக்கும் தான் வழிவகுக்கும். நேர்மையா தொழில் பண்றவங்களுக்கு மட்டும்தான் நிலையான லாபமும் மன அமைதியும் கிடைக்கும். இந்த ஊர்ல நிலம் அதிகமா இருந்துச்சு. ஆனா அங்கிருந்த மண்ணு மனுஷங்க தங்குறதுக்கு ஏத்த நிலைமையில இல்ல. பூமிக்கடியில என்னன்னே தெரியாத ஏதோ ஒரு புவியியல் காரணத்தினால அந்த நிலம் எப்ப பார்த்தாலும் அனலா கொதிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா அந்த ஊருக்கு பக்கத்திலேயே அமிர்த வாகினின்னு ஒரு பெரிய நல்ல சுத்தமான ஆறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஜனங்க எல்லாரும் அந்த ஊரை விட்டு வேற எங்காவது போயிடலான்னு யோசிச்சாங்க. அப்ப ஊர் பெரியவரான சிவையா ஊர் ஜனங்க எல்லாரையும் ஆத்தங்கரையில இருந்து ஒரு ஆலமரத்துக்கு அடியில கூட்டினாரு. அந்த இடம் மட்டும்தான் ஓரளவுக்கு குளிர்ச்சியா இருந்துச்சு. மக்களே, பாத்தீங்களா, நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்து நாம இந்த மண்ணத்தான் நம்பி வாழ்ந்துட்டு வரோம். ஆனா இந்த பூமி தாய் இப்ப நம்மள கை விட்டுட்டா. இந்த பூமியோட சூட்டுல ஆடு மாடெல்லாம் துடிக்குது. நம்ம காலு கூட கருகி போகுது. இப்படியே போனா நம்ம பசியில சாகணும், இல்லனா இந்த ஊரை விட்டுட்டு போகணும். ஆனா ஊரை விட்டுட்டு போறது இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வா இருக்காது. ஏன்னா நாம போற இடத்துல இதே மாதிரி நிலைமை இருக்காதுன்னு என்ன நிச்சயம்? அதான் நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன். என்னோட யோசனை கேட்டுட்டு நீங்களும் உங்களோட கருத்துக்களை எல்லாம் சொல்லுங்க. நம்ம பக்கத்துல இருக்கிற இந்த அமிர்தவாகினி ஆற்றிலே நாம ஏன் தஞ்சம் அடைய கூடாது? அப்ப அங்க நின்னுட்டு இருந்த மரவேலை செய்யறதுல கெட்டிக்காரரான வெங்கண்ணா சிவையா கிட்ட இப்படி கேக்குறாரு. சிவையா ஐயா, நீங்க சொல்றத கேக்குறதுக்கே ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஆத்து தண்ணி குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் நல்லா தான் இருக்கும். ஆனா ஆத்துக்கு மேல நாம எப்படி வாழ முடியும்? நிலத்துக்கு மேல வீடு கட்டினாலே புயல் மழைக்கு தாங்காம தவிக்கிறோம். இதுல நிலையே இல்லாத தண்ணி மேல வீடு நிக்குமா? அதுக்கு எப்படி அஸ்திவாரம் போடுறது? எப்படி சுவர் எழுப்புறது? ஆத்து வெள்ளத்துல வீடு அடிச்சுட்டு போயிடாதா? ஒருவேளை தண்ணி ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா நம்ம வீடெல்லாம் மூழ்கி போயிடாதுன்னு என்ன நிச்சயம்? அதனால இது சாத்தியமான யோசனையா? அப்ப அந்த ஆத்த பத்தி அக்குவே ராணி வேற தெரிஞ்ச அனுபவமிக்க மீனவரான ரங்கையா வெங்கண்ணா கிட்ட இப்படி சொல்றாரு. வெங்கண்ணா, உன் சந்தேகம் நியாயமானதுதான். ஆனா இது நடக்காத காரியம் இல்லப்பா. நான் பல வருஷமா படகுலேதான் காலத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கேன். தண்ணிக்கு ஒரு நல்ல குணம் இருக்கு. அது தான் மேல இருக்கிற பொருளை தாங்கி மிதக்க வைக்கும். நாம சும்மா சின்ன படகா செய்யாம பெரிய பெரிய மூங்கில் மரங்களையும் தடிமனான மரக்கட்டைகளையும் வச்சு மிதக்கிற மாதிரி ரெடி பண்ணலாம். அதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு நல்லா இறுக்கி கட்டினா அது ஒரு செயற்கையான நிலம் மாதிரி மாறிடும். ஆத்து தண்ணி நம்ம வீட்டுக்கடியில இருந்து குளிர்ச்சியை தருமே தவிர நம்ம அதுல மூழ்கிட மாட்டோம். தண்ணியோட குணம் தெரிஞ்சா அதை நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம்ப்பா. அப்போ அங்கிருந்த விவசாயி ராமையா சிவையா கிட்ட இப்படி சொல்றாரு. ஆமா சிவையா ஐயா, ரங்கையா அண்ணா சொல்றது கரெக்ட் தான். நாம மூங்கில்களை வரிசையா அடுக்கி அத நல்ல பலமான நாற்கயிறுகளால கட்டினா
அது ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளம் மாதிரி ஆயிடும். அதுக்கு மேல லேசான வைக்கோல் புல்லு, மூங்கில் தட்டுகளை வச்சு வீடுகளை கட்டிக்கலாம். நிலத்துல இருக்கிற சூட்டை விட ஆத்து மேல வர்ற காத்து அவ்வளவு நிம்மதியா இருக்கும். நாம இந்த முயற்சிய ஒரு தடவை செஞ்சுதான் பாப்போமே. அப்போ ஊர் வேலைகள் எல்லாம் ரொம்பவே ஆர்வமா இருக்கிற சோமையா சிவையா கிட்ட இப்படி கேக்குறாரு. ஆனா சிவையா ஐயா, அந்த வீடெல்லாம் தண்ணி ஓட்டத்துல அடிச்சுக்கிட்டு போயிட்டா என்ன பண்றது? நைட்டு நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது ஆறு நம்மள எங்கயாவது இழுத்துக்கிட்டு போயிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? நாம எப்படி மறுபடியும் நம்ம ஊருக்கே வர முடியும்? தண்ணி மேல எப்படி ஒரே இடத்துல நிலையா இருக்க முடியும்? அதுக்கு ஒரு யோசனை இருக்கு சோமையா. நாம பெரிய பெரிய பாறாங்கற்களை நல்ல பலமான சங்கிலிகளோட படகோட சேர்த்து பிணைச்சு ஆழத்துல போட்டுடுவோம். இத நங்கூரங்கள்னு சொல்லலாம். அப்ப தண்ணி மட்டம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் நம்ம வீடெல்லாம் அந்த இடத்தை விட்டு நகராது. தண்ணி எவ்வளவு வேகமா இருந்தாலும் அந்த நங்கூரம் நம்மள காப்பாத்திரும். காத்துக்கு வீடு அங்கிட்டு இங்கிட்டு ஆடுமே தவிர அடிச்சுக்கிட்டு போகாது. இப்படியாக சிவையாவோட வார்த்தை, ரங்கையாவோட அனுபவம், வெங்கண்ணாவோட திறமை எல்லாம் ஒன்னா சேர்ந்தது. ஊர்ஜனங்க எல்லாரும் வேலையில இறங்கிட்டாங்க. சிலர் காட்டுல இருந்து மூங்கில்களை வெட்டிட்டு வந்தாங்க, சிலர் கயிறுகளை கொண்டு வந்தாங்க. சோமையா, அந்த மரக்கட்டைய இந்த பக்கம் இழு. நாம இதெல்லாம் சமமா வைக்கணும். ஒரு இன்ச்சு மாறினாலும் தளம் நேரம் இருக்காது. இந்த மூங்கில் மரங்களை 3 அடுக்கா அடுக்குவோம். அப்பதான் அது அதிக எடையை தாங்கும். ஒவ்வொரு முடிச்சையும் ரொம்ப கவனமா நல்ல டைட்டா போடணும். இல்லைன்னா ஆத்தாளிங்க மோதும் போது முடிச்சு அவிழ்ந்திட வாய்ப்பு இருக்கு. சரியா? எல்லாத்தையும் கவனமா பண்ணுப்பா. சரி வெங்கண்ணா, இங்க பாருங்க, இந்த கயிறுகளால நல்லா இறுக்கி கட்டிடுறேன். ஆனா எனக்கு ஒரு டவுட். நம்ம ஊர்ல 100 குடும்பங்க இருக்கு. எல்லாருக்கும் தேவையான இடம் இந்த ஆத்து மேல கிடைக்குமா? ஆறு என்னவோ நல்ல அகலமா தான் இருக்கு. ஆனா நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கணும்னா அதுக்கு ரொம்ப பெரிய கட்டுமானம் இருக்கணும்ல. ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிக்காம எப்படி வாழ்றது? அதான் எனக்கு கொஞ்சம் இத பத்தி யோசனையாவே இருக்கு. இத பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. அதான் நம்ம ஒவ்வொரு வீட்டையும் தனித்தனியா கட்டிட்டு அப்புறமா அதையெல்லாம் நடைபாதை மாதிரியான பாலங்கள் மூலமா சேர்த்துடுவோம். இதனால ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனி இடம் கிடைக்கும். அதே சமயம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே கிராமம் மாதிரியும் இருக்கலாம். இது ஒரு நல்ல இன்ஜினியரிங் வேலையா இருக்க போகுது. நாம இந்த ஆத்துக்கு மேல வீடு கட்டி புது வரலாறையே படைக்க போறோம்பா. அப்போ அங்கிருந்த ஊர் பெண்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிற சிவையாவோட மனைவி பார்வதம்மா சோமையாவோட மனைவி சுப்பம்மா கிட்ட பேசுறா. பாத்தியா சுப்பம்மா, நம்ம ஆம்பளைங்க எவ்வளவு ஆர்வமா வேலை பாக்குறாங்கன்னு. நிலத்தோட சூடு தாங்க முடியாம ஒரு நாளைக்கு 10 முறை தலைவலிக்குதுன்னு படுத்து கிடந்தவங்க இப்ப ஆத்து மேல வீடு கட்டணுங்கிற ஆசையில ராப்பகலா கஷ்டப்படுறாங்க. நிஜமாவே இந்த காத்து எவ்வளவு சிலுசிலுன்னு இருக்கு பாரு. இந்த வியர்வை கூட காத்துல டக்குன்னு ஆறி போயிடுது. ஆமாக்கா, நான் கூட இப்பவே நம்ம வீட்டுக்கு தேவையான சமையல் பாத்திரங்களை எல்லாம் எப்படி அடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பாத்திரம் துணிமணி எல்லாம் கீழே விழுந்துடாம ஜாக்கிரதையா அடுக்கணும். நமக்கு இந்த குளிர்ச்சியே போதங்கா. அந்த வெக்கையான நிலத்துல நிக்க முடியாம என் கால் எல்லாமே ஏற்கனவே புண்ணாயிடுச்சு. இங்க ஆத்தங்கரையில இருக்கும்போது எவ்வளவு நிம்மதியா இருக்கு. தனி மேல வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு பாக்க எனக்கே ரொம்ப ஆசையா இருக்கு. அப்படியே சில மாத உழைப்புக்கு அப்புறம் தண்ணி மேல வீடுகள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. காத்துல இதமா ஆடிக்கிட்டும் அடியில குளிர்ந்த தண்ணி ஓடிக்கிட்டும் இருக்க அந்த ஊர்ஜனங்க தண்ணிக்குள்ள இருக்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா கொஞ்ச நாட்களே ஒரு பிரச்சனை வந்துச்சு. சிவையா ஐயா, எல்லாம் நல்லா தான் இருக்கு. தூக்கம் நல்ல நிம்மதியா வருது. வெயிலோட சூடே தெரியல. ஆனா நம்ம வயிற்றுக்கு என்ன பண்றது? நாள் முழுக்க மீனை புடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே எத்தனை நாள் உயிர் வாழ முடியும்? நமக்கு அரிசி வேணும், காய்கறி வேணும். இந்த ஆத்து மேல நம்ம எப்படி பயிர் செய்யறது? இங்க மண் இல்ல, வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்கு. நம்ம மறுபடியும் நம்ம நிலத்துக்கு போய் விவசாயம் செய்ய முடியாதுல்ல. மண்ணே இல்லாம செடி எப்படி முளைக்கும்? சிவையா, நீங்க தான் ஒரு முடிவு சொல்லணும். சோமையா, உன் கவலை எனக்கு புரியுது. நாம வீடு கட்டிக்கிட்டோம், ஆனா வாழ்வாதாரத்தை மறந்துட்டோம். ராமையா, நீ விவசாயத்துல புதுசு புதுசா யோசிக்கிற ஆளாச்சே. உன்கிட்ட ஏதாச்சும் ஐடியா இருக்கா? மண்ணே இல்லாம பயிர் செய்ய ஏதாச்சும் வழி இருக்காப்பா? சிவையா, நான் அத பத்தி தான் நேத்து நைட்ல இருந்து யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம வீட்டு பக்கத்திலேயே நாம சில காளி மிதவைகளை செஞ்சு வச்சிருக்கோம்ல, அதையே நம்ம மிதக்கும் வயல்களா மாத்தணும். ஆனா நம்ம ஊர் மண்ணு ரொம்ப சூடா இருக்கு, அதுல எதுவும் விளையாது. அதனால நான் பக்கத்து ஊர் நாகராஜ் கிட்ட பேசினேன். அவங்க ஊர்ல இருக்கிற கரிசல் மண்ணு ரொம்ப வளமானதான். நாம அந்த மண்ணை இங்க கொண்டு வரணும். மண்ணை கொண்டு வந்து இந்த மிதவைகளோட மேல நிரப்பினா நமக்கு சாப்பாடு கிடைச்சிடும். இதாங்கய்யா யோசனை. அப்ப அங்கிருந்த ராமையாவோட மனைவி லட்சுமி ராமையா கிட்ட இப்படி கேக்குறா.
என்னங்க, பக்கத்து ஊர்ல இருந்து மண்ணை கொண்டு வரதுனா சும்மா சாதாரண விஷயமா என்ன? அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அது மட்டும் இல்லாம அவங்க நமக்கு மண்ணை சும்மாவா தருவாங்க? நாம அவங்களுக்கு பதிலா என்ன கொடுக்க முடியும்? மண்ணோட எடைய படகுகளால தாங்க முடியுமா? லட்சுமி, நாகராஜன் என் நண்பன் தான். அவங்க கிட்ட மண் இருக்கு, ஆனா மீன் இல்ல. நாம பிடிக்கிற மீன்களை அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கு பதிலா அவங்க மண்ணை தர்றதா ஒரு ஒப்பந்தம் பேசியிருக்கேன். நாம படகுகள்ல போய் மண்ணை கொண்டு வரணும். அந்த மண்ணை நம்ம மூங்கில் பாத்திகளை நிரப்பணும். இது ஒரு பண்டமாற்று முறைதான். இதனால 2 பேருக்குமே லாபம் இருக்குமா? அதனால சரியா வரும். இது ரொம்ப நல்ல யோசனை ராமையா. நம்ம மண்ணை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த மண்ணு தண்ணியில கரைஞ்சு போகாம இருக்க வைக்கோல், தேங்காய் நாரை வச்சு அடியில ஒரு அடுக்கு மாதிரி போடுவோம். இதனால மண்ணு பாத்திகள்லயே இருக்கும். அதே சமயம் ஆத்தோட ஈரப்பதத்தையும் உறிஞ்சி செடிகளும் நல்லா செழிப்பா வளரும். நமக்கு செடிகளுக்கு தண்ணி ஊத்துற வேலையும் மிச்சம். நதி தாய் அதுக்கப்புறம் நம்ம பயிர்கள் எல்லாத்தையும் பாத்துக்குவா. அதனால இந்த யோசனைப்படியே செய்வோம்பா. எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலையே வேணாம். இப்படி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்து ஊரு நாகராஜ பாக்குறதுக்காக போறாங்க. வாங்க வாங்க சிவையா ஐயா, உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆத்து மேல வீடு கட்டிருக்கீங்களாமே, என்ன ஒரு ஆச்சரியம். உண்மையா மனுஷங்க தண்ணி மேல எப்படி வாழ்றாங்க? எங்க ஊர் ஜனங்க எல்லாரும் இத ஆச்சரியமா பேசிக்கிறாங்க. உங்களுக்கு புயல் மழை இந்த பயம் எல்லாம் இல்லையா? எப்படி இதெல்லாம் பண்ணீங்க? ஆச்சரியமா இருக்கு. ஆமா நாகராஜ், இயற்கை எங்களை நிலத்துல இருந்து விரட்டிடுச்சு. ஆனா கங்கை தாய் தான் அடைக்கலம் கொடுத்திருக்கா. எங்க வீடு நல்லா ஜில்லுன்னு இருக்கு. ஆனா நாங்க பயிர் செய்யறதுக்கு மண்ணு தேவைப்படுது. அந்த உதவிக்காகத்தான் வந்திருக்கோம். எங்க ஏரியா மண்ணை விட உங்க ஏரியால இருக்க மண்ணு குளிர்ச்சியானது. எங்களுக்கு கொஞ்சம் மண்ணு தந்தா நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அடட, எங்க ஊர்ல மண்ணுக்கு ஒண்ணும் பற்றாக்குறை இல்லைங்க. ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை, உங்க ஊர்ல கிடைக்கிற அந்த ஃப்ரெஷ்ஷான மீனுங்க எங்க ஊர்ல கிடைக்கிறது இல்ல. நாங்க உங்களுக்கு மண்ணு தர்றதுக்கு பதிலா நீங்க எங்களுக்கு மீன் தருவீங்களா? அப்படியே தண்ணி மேல நீங்க விளைவிக்க போற காய்கறிகள் எப்படி இருக்கணும்னு நாங்களும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். அது நிஜமாவே சாத்தியம்னா நாங்களும் வந்து பாக்குறோம். கண்டிப்பா நாகராஜ், நாங்க மண்ணை கொண்டுட்டு போய் பயிர் செஞ்சதுக்கு அப்புறம் முதல் அறுவடையில பாதியே உங்களுக்கே தந்துடுறோம். நம்ம 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற இந்த நட்பு எப்பவுமே தொடரும். நாங்க மண்ணை படகுகள்ல நிரப்பிக்கிட்டு போறோம். நீங்க எப்ப வேணா எங்க நீர் கிராமத்துக்கு விருந்தினரா வரலாம். சரி நண்பா, உன் ஆசைப்படி என் வயல்ல இருக்கிற நல்ல வளமான மண்ணை தர்றேன். உங்க முயற்சி வெற்றி அடைய வாழ்த்துக்கள். இன்னையில இருந்தே நீங்க மண்ணை கொண்டு போக ஆரம்பிங்க. என் ஆளுங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க நண்பா. வேற என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க. அப்படியே படகுகள்ல மண்ணை கொண்டு வந்த கிராம மக்கள் அவங்க வீட்டு பக்கத்துல இருந்த மிதவைகளுக்கு மேல பாத்திகளை தயார்படுத்தினாங்க. ராமையா அவரே கைகளால விதைகளை விதைச்சாரு. சில வாரங்களுக்கு அப்புறம் அந்த தண்ணி மேல ஒரு அற்புதம் நடந்துச்சு. ஏனுங்க, இங்க பாத்தீங்களா? நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிற பாத்தியில கத்தரிக்காய் எவ்வளவு பெருசா காய்ச்சிருக்கு. தக்காளி எல்லாம் அப்படியே ரத்த சிவப்பு கலர்ல மின்னுதுங்க. நிஜமாவே நிலத்துல விளையறத விட இங்க செடிங்கள்லாம் ரொம்ப வேகமா வளருது. இங்க தேவையில்லாத கலைங்க கூட ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆமா லட்சுமி, காரணம் என்னன்னா ஆத்து தண்ணியில இருக்கிற ஈரப்பதம் செடிங்களோட வேர்களுக்கு எப்பவுமே கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மண்ணு, ஆறு, காத்துல இருக்க ஈரப்பதம் எல்லாம் சேர்ந்து செடிகளுக்கு சத்தா மாறிடுச்சு. நாம இப்ப வெறும் காய்கறி மட்டும் இல்லாம நெல்லையும் கூட இப்படியே பயிர் செய்யலாம். நம்ம நீர் கிராமத்துல நம்ம தேவைய தானே பூர்த்தி செஞ்சுக்கிற நிலைமைய நாம அடைஞ்சிட்டோம். பார்வதமாக்கா, இங்க பாருங்க, எங்க வீட்டுல காய்ச்சிருக்கிற அவரைக்காய்ங்கள. நான் இத்தனை நாளா அந்த சூடான நிலத்துல கஷ்டப்பட்டும் ஒரு சின்ன செடி கூட முளைக்கல. அப்ப போட்ட உழைப்பெல்லாம் வேஸ்டா போயிடுச்சுன்னு நினைச்சேன். இப்ப வீட்டுக்கு முன்னாடியே இப்படி பச்சையா தோட்டம் விளைஞ்சிருக்கிறத பாக்கும்போது கண்ணுல தண்ணியே வந்துடுச்சு. நம்ம ஊரு இப்ப நிஜமாவே சொர்க்கம் மாதிரி ஆயிடுச்சுக்கா. உண்மைதான் சுப்பம்மா. சிவையா அன்னைக்கு சொன்னப்ப கூட நான் மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு புதுமையான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தண்ணி மேல இருக்கிற இந்த கிராமம் நம்மள மரியாதையோட வாழ வைக்குது. நம்ம உழைப்பு வீண் போகல. இந்த குளிர்ச்சி தான் நம்மளோட பலம். இப்படி இவங்க வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் பயங்கரமான புயல் காத்து வீசுச்சு. எல்லாரும் பயந்துட்டாங்க. ஆனாலும் கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டாங்க. ரங்கையா, அந்த சங்கிலிங்க எல்லாம் கரெக்டா டைட்டா இருக்கான்னு இன்னொரு தடவை பாரு. சோமையா, ராமையாவோட வீட்டு படகுக்கு எக்ஸ்ட்ராவா நங்கூர கட்டுகளை போடுங்க. யாரும் பயப்படாதீங்க. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த கஷ்டத்தை எதிர்கொள்ளணும். தைரியம் தான் நமக்கு முக்கியம். எல்லாரும் பாதுகாப்பான இடத்துல இருங்க. சிவையா ஐயா, எல்லாம் நல்லபடியா இருக்கு. நாம போட்ட அந்த பாறை நங்கூரங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு.
தண்ணி மட்டம் உயர்ந்தாலும் நம்ம வீடெல்லாம் பாதுகாப்பா மேல மிதக்குது. இதே நிலத்துல இருந்திருந்தா இந்நேரம் நம்ம வீடெல்லாம் தண்ணிக்குள்ள மூழ்கி போயிருக்கும். தண்ணி மேல இருக்கிறதுனால நமக்கு இந்த வெள்ளத்துல இருந்து பாதுகாப்பு. ஆமா, தண்ணியால நமக்கு ஆபத்தை விட பாதுகாப்பு தான் அதிகமா இருக்கு. புயல் மழை நின்னதுக்கு அப்புறம் பாருங்க, நம்ம செடிங்க இன்னும் செழுமையா இருக்கும். நம்மளோட கட்டுமானங்கள் இந்த தாக்கத்தை தாங்கிக்கும். ரங்கையா அண்ணன் போட்ட பேஸ்மெண்ட் அவ்வளவு ஸ்ட்ராங் ஆனது. அதனால கவலையே வேண்டாம். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே புயல் மழை நின்னுடுச்சு. மறுநாள் காலையில சூரியன் உதிச்சதும் தண்ணி மேல இருந்த வீடுகள் எல்லாமே பாதுகாப்பா இருந்தது. சுற்று வட்டார ஊர்கள்ல இருந்து ஜனங்க எல்லாரும் இந்த அதிசயத்தை பார்க்க வந்தாங்க. சிவையா ஐயா, இப்ப எல்லாரும் நம்மள பாராட்டுறாங்க. நம்ம ஊரை பத்தி சுத்துப்பட்டுல இருக்க எல்லா நாடுகளுக்கும் கூட தெரிஞ்சு போச்சாம். நாம இப்ப பெரிய லெவல்ல புகழடைஞ்சிருக்கோம்னு சொல்றாங்க. நம்ம விவசாய முறைய பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க ஐயா. இதெல்லாம் நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையா இருக்கு ஐயா. சோமையா, நம்ம சம்பாதிச்சது வெறும் புகழ் மட்டும் இல்ல. நாம ஒற்றுமையோடையும் புத்திசாலித்தனத்தோடையும் ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடிச்சிருக்கோம். உண்மைதான்ப்பா. இயற்கை எப்பவும் நம்மள கஷ்டப்படுத்த நினைக்கிறது இல்ல. நமக்கு ஒரு வழியை மூடுனா இன்னொரு 100 வழிகளை திறக்கும். அந்த வழியில போற பொறுமையும் உழைக்கிற குணமும் நம்ம கிட்ட இருக்கணும். இந்த நீருக்கு மேல இருக்கிற நம்மளோட கிராமம் இப்ப வெறும் நம்ம வீடு மட்டும் இல்ல, இது நம்ம ஒற்றுமையோட அடையாளம். இங்க ஜாதி மத வேறுபாடு இல்ல, எல்லாரும் ஒரே ஆற்றோட பிள்ளைங்களா இருக்கும். ஆமாப்பா, நம்ம எல்லாரும் இதே போல ஒற்றுமையா இருக்கணும். நிலம் சூடா இருக்குன்னு கவலைப்பட்டுட்டே இருக்கிறத விட தண்ணி குளிர்ச்சியா இருக்குதுன்னு சந்தோஷப்பட்டு பயிர்களை விளைவிப்போம். உலகத்துக்கே நம்ம சிறந்த ஒரு உதாரணமா இருக்கணும்ப்பா. அதுக்கு நம்மளுடைய ஒற்றுமையும் விடாமுயற்சியும் தான் காரணம். அதனால அத மட்டும் நம்ம எப்பவுமே கைவிட்டுற கூடாதுப்பா. அன்னையில இருந்து இந்த தண்ணிக்குள்ள இருக்கிற கிராமம் உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆயிடுச்சு. எத்தனையோ அறிஞர்களும் விவசாயிகளும் வந்து இவங்களோட விவசாய முறைய பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாங்க. நிலத்தோட வெப்பத்தை ஜெயிச்சு தண்ணி மேல ஒரு நந்தவனத்தை உருவாக்குன அந்த ஜனங்க அதுக்கப்புறம் சந்தோஷமா வாழ்ந்தாங்க.